கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாலிப கூட்டத்திலே உங்கள் யாவரையும் நான் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு டிவோஷன் நம்ம கேட்டோம். இப்போ அருமையான பாஸ்டர் ஜெரேமியா அவர்கள் மூலமாக நம்ம செய்தி கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்றுக் கொள்கிறேன். நம்ம இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பாக நம்ம எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த சந்தோஷமான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து திருச்சபையிலிருந்தும் வாலிப செல்வங்களை உமது சன்னிதானத்துக்கு அழைத்து வந்து ஆண்டவரே அவர்களை உற்சாகப்படுத்தவும், ஆண்டவரே இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரே உமக்காக சாட்சியாய் நிற்கவும் ஆயத்தப்படுத்துவதற்காய் நீர் ஏற்படுத்தின இந்த கூட்டத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே அருமையான தலைமை போதகர்கள் மூலமாக இந்த திட்டத்தை தந்ததுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் பாஸ்டர் ஜெரேமியா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நல்ல ஒரு ஊழியக்கார குடும்பத்திலே ஒரு ஊழியக்காரரை எழுப்பியிருக்கிறீர், வாலிப ஊழியரை எழுப்பியிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாள் முழுவதும் உமது பிள்ளைகள் உமது சத்திய விதைகளை உட்கொண்டு ஆண்டவரே இந்த உலகத்தில் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க செய்யுங்கப்பா. ஆண்டவரே கவனங்களை ஆண்டவரே சிதறாதபடி உமக்கு நேராக்கும்படியாய் நீர் உதவி செய்திருக்கிறோம். உமது பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பியுள்ளோம். நல்ல தீர்மானங்களோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்கள் வாழ்க்கையிலே இந்த கூட்டம் ஒரு எழுச்சியையும் ஒரு உயிர் மீட்சியும் எழுப்பத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற உமது மகனை அபிஷேகம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் உமது மகன் மூலமாய் வெளிப்படும் ராஜா. ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் நீர் தரும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் ஒருவரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.